இந்த திராவிடங்க இருக்காங்க பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த சண்டாளன்னு பாட்டை விட இப்ப பரபரப்பா இருப்பாங்க. அவ பாரதிய பேசுறாப்படியா, பாரதிய பேசுறாப்படியா. இது பாருங்க, ஒரு பக்கம் பெரியார் அவர்கள், ஐயா பெரியார் அவர்களே வச்சுக்கிறோம். பெரியார்னு நம்ம சொல்ல கோவிச்சுப்பாங்க. ஈவேரான்னு சொல்லிருங்களேன். எப்படி நீங்கள் பெற சொல்லலாம்? எப்படின்னா எங்கள் தலைவரை நீங்க எப்படி சொல்லுவீங்க? டெல் மீ. எங்கள் தலைவரை எப்படி சொல்லுவீங்க? மேதகு பிரபாகரன் என்று சொல்லுவீங்களா? எங்களை போல தேசிய தலைவர் பிரபாகரன் அது வேண்டாம், தலைவர் பிரபாகரன் என்றால் சொல்லுவீங்களா? பிரபாகரன் தானே சொல்லுவீங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க. அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனாலும் நாங்க சொல்றோம், ஐயா பெரியார் அவர்கள் தமிழை சனியன், தமிழை சனியன், தமிழை சனியன் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் அவர் சொல்றதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே என்ன சொல்றான் பாருங்க. தமிழை சனியன் என்று ஒருத்தர் சொல்றார். இவர் யாரு? தமிழர்களுக்கு தந்தை. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். இவன் யாரு? பாப்பான். இவன் யாரு? பாப்பான். இவர் யாரு? தந்தை. தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னா அந்த மொழியை பேசுகிற கூட்டம் காட்டுமிராண்டி. தமிழனை காட்டுமிராண்டி என்று சொல்லி, அவன் தாய்மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லி, தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டு உலகத்துல ஒரே ஒரு இனத்துல தான்டா தலைவன் தந்தை என்று வாழ முடியும். அது மானங்கட்ட ஈனங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் தான்டா இருக்க முடியும். தெலுங்கை சனியன், மலையாளத்தை காட்டுமிராண்டி மொழி, கன்னடத்தை காட்டுமிராண்டி மொழி, அப்படி யாராவது சொல்ல முடியும் மேடம்? சொல்லு. உன் தாயை என் தாயை விபச்சாரி என்று சொன்ன ஒருவர் நமக்கு அப்பனாக தந்தையாக இருக்க முடியும் என்றால் மானங்கட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்க முடியும். ஒருத்தன் இனிது என்கிறான், ஒருத்தர் சனியன் என்கிறார். யாரு யாரு உனக்கானவன் என்று பார், எவன் தமிழன் என்று பார். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகமெல்லாம் இகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாமமது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்ங்கிறான். ஏன் சொல்றான்? ஏன் சொல்றான்? இந்த நிமிஷம் வரை தமிழ் சாதியின் அறிவும் கீர்த்தியும் உலகம் எல்லாம் சென்று பரவவில்லை, உலகமெல்லாம் சென்று சேரவில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும், இந்த போன நிமிஷம் வரைக்கும் அவன் என்ன சொல்றான் பாருங்க. தமிழின் அறிவொளி மங்கி இருப்பதை நான் அறிவேன். தமிழின் அறிவொளி இந்த நிமிஷம் வரை மங்கி இருப்பதை நான் அறிவேன். போன நிமிஷம் போய் தொலையட்டும், இந்த நிமிஷம் சத்தியம் இல்லை, அதுவும் போகட்டும். நாளை வரும் நிமிடம் சத்தியம். என்ன சத்தியம் சொல்றான்? நான் இருக்கிற வரை தமிழை உலகமெங்கும் பரம்பரை செய்வேன், இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள் என்று 1916 ஏப்ரல் 3 சுதேசிமித்திரன் பத்திரிகை எழுதியிருக்கான். இந்த பெயர் கம்பரா எப்படி சொல்றான்? உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். பரவ செய்தான் பாரதி. இப்ப நாம் என்ன செய்யணும்? உலகமெல்லாம் பாட்டன் பாரதியின் புகழ் பரவ செய்யணும். அதான்டா அவனுக்கு நாம செய்யறது.